நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 2025 உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களை யாவரையும் மனதார இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். என்னுடைய அல்லேலூயா ஜெபத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நீங்களும் நானும் அபாத்திரவான்களாக இருந்தோம், தூரமாக இருந்தோம், இஸ்ரவேலின் காணிட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் நாம் சமீபமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு நாம் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனபடினால் மனதார தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்காக நாம் வாழுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் இயேசப்பா உம்முடைய திருவசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர், நீங்கள் எங்களோடு நீங்கள் பேசுகிற தெய்வம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உம்முடைய சத்தியம் உரைக்கிறது. ஆண்டவராகி கர்த்தர் நீங்கள் பேசுங்க. உங்களுடைய வார்த்தை கடந்து வந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், பரிசுத்தமாக்கட்டும். ஆண்டவரே தைரியப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ துணை செய்யட்டும். ஆண்டவரே கேட்கிற இருதயங்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய எழுத்தை உங்களுடைய அப்பா சுமக்கவோ சொல்லவோ எவ்வளோ வேணும் தகுதி இல்லை. ஆண்டவர் பேசுங்கப்பா. தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த புதிய ஆண்டினுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் தேவ வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்கிறதற்கு தேவன் தன்னுடைய வார்த்தையை உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். உங்களுக்காக எனக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே தந்தார். அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் இந்த வேத வசனத்தை கேட்டு கீழ்ப்படியும் போது தான் அது நமக்குள்ளே அது வருகிறது. ஆனபடினால் எல்லாமே இந்த கர்த்தருடைய வேத வசனத்தில் தான் இருக்கிறது. ஆனபடினால் நீங்களும் நானும் கவனமாக வேத வசனத்துக்கு செவி கொடுத்தோமானால் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆனபடினால் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எப்படி அது நடக்கும் அப்படின்னா, நீங்கள் திருவசனத்துக்கு செவி கொடுக்கும்போது அது உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய மனம் போல் நீங்கள் வாழாமல் உங்கள் சுய விருப்பத்தை, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றவர்களாக இருப்பீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஒரே ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாகவும் இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். கர்த்தருக்கு மகிமை. இந்த வருடத்தின் ஆசீர்வாதத்துக்கான வாசிப்போம். வாசிங்க. எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம், புதிய ஏற்பாடு 264வது பக்கத்திலே 1வது அதிகாரம் 23வது வசனத்தை பார்ப்போம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார் என்று வாசிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய ஆண்டு ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்க போகிறார், அதனால் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று என்ன செய்ய போகிறோம், தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவருக்கு
வேதத்தில் அநேக நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் இயேசு என்று அறிந்திருக்கிறார்கள் பொதுவாக எல்லாருமே. ஆனால் கர்த்தர் என்றும் தேவன் என்றும் பிதா என்றும் ஆண்டவர் என்றும் யெகோவா என்றும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் என்று வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் என்று வாசிக்கிறோம். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பின் தேவன் என்று பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் வேதத்தில் உரைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு ஊழியக்காரர் நல்ல ஒரு பாடல் பாடியிருக்கிறார். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று சொல்லி நல்ல ஒரு பாடலும் பாடியிருக்கிறார். யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ரஃபா, யெகோவா ரூபா, யெகோவா சம்மா, யெகோவா எலோகிம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு எப்படியெல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். அவருடைய கிரியைகள், மகத்துவமான கிரியைகள் எப்படியெல்லாம் நம்மை சந்திக்கிறது, அதற்கு ஏற்றாற்போல் அவருடைய நாமம் வேதத்தில் உரைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பவுல் இங்கே தேவனுடைய நாமத்தை ஒரு வார்த்தையினால் உரைத்திருக்கிறார் ஆவியானவரோடு கூட. அந்த நாமம் என்ன? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இந்த 2025 உங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நிறைவான ஆண்டாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். குறைவுகள் எல்லாம் என்ன செய்யட்டும்? ஒளிந்து போகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் இந்த 2025ஐ நீங்கள் நிறைவான ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அது எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம்? வேத வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் எல்லா குறைவுகளை பிசாசு என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். சாத்தான் அநேக குறைவுகளை கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்துகிறான். சமாதான குறைவு வருகிறது, சரீரத்திலே சுகம் குறைவுபடுகிறது, வசதிகள் குறைவுபடுகிறது, நிம்மதி குறைவுபடுகிறது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விதத்தில் அன்பு தணிந்து போகிறது. இப்படி அநேக குறைவுகள் காணப்படுகிறது. இதனால் நாம் மிகுந்த வேதனை அடைகிறோம், துன்பப்படுகிறோம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் மிகுந்த வேதனையான காரியம். ஆனால் இவைகளிலிருந்து தேவன் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நிறைவை தருகிறவராக இருக்கிறார். அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று வாசிக்கிறோம். அதனால் இந்த 2025 எந்த குறைவுகள் இருந்தாலும், இவங்க இருந்தால் அது நிறைவாயிரும், இது இருந்தால் அது நிறைவாயிரும், அப்படி நடந்திருந்தால் நிறைவாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்கள், இது எல்லாவற்றையும் அவர் ஒருவரால் என்ன செய்ய முடியும்? நிரப்ப முடியும். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால் நீங்களும் நானும் அந்த எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவரை நாம் என்ன செய்வோம்? நம்முடைய குடும்பத்திற்கு அழைப்போம், நம்முடைய வாழ்க்கைக்கு அழைப்போம், நம்முடைய வீட்டுக்கு அழைப்போம். இந்த 2025ஐ நிறைவாக மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நிரப்புகிறவரை தன்னுடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் சுதந்திரித்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் அநேக காரியங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை நாம் என்ன செய்ய இருக்கிறோம்? தியானிக்க இருக்கிறோம். ஏனென்றால் அவர் நிரப்புவார் நிரப்புவார் அப்படின்னு சொல்லி ஏதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பொத்தாம் பொதுவாய் எல்லாரையும் நிரப்புவார் நிரப்புவார் என்று கண்மூடித்தனமாக சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் ஆண்டவராகி கர்த்தர் அவர் தன்னுடைய வார்த்தையினால் நம்மை இடைபடுகிறவர். அவர் சொல்லும்போது சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னுடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தால், கீழ்ப்படிந்தால், கை கொண்டால் என்று கர்த்தர் வாக்கு உரைத்திருக்கிறார். அப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களெல்லாம் அவன் மேல் வந்து என்ன செய்யும்? பழிக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் யாருக்கு நிறைவை தருகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நிறைவானவரை தன்னுடைய வாழ்க்கையில் யார் சுதந்திரித்து கொண்டார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விதத்தில் நாம் அந்த வசனத்துக்கு, அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தோமானால் நிச்சயமாய் இந்த நிறைவு நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் என்ன செய்யும்? உண்டாகும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால் எல்லாரையும் நிரப்புவார் எல்லாரையும் நிரப்புவார் எல்லாரையும் நிரப்புவார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அவரும் அப்படி சொல்லவில்லை. நிரப்ப விரும்புகிறார். ஆனால் வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தால் கண்டிப்பாக உங்களை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததியாய் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் உங்களை
நிரப்புவார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவராயிருக்கிற கிறிஸ்துவானவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் மனுக்குலமானது என்ன செய்தது பாருங்க, சபிக்கப்பட்டு போய்விட்டது. ஆண்டவர் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கி எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். வேதம் சொல்கிறது, நீ எல்லாவற்றையும் புசிங்க, கீழ்ப்படுத்தி என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் எந்த ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை இந்த மனுஷன் பெற்றுக்கொண்டானோ அதே ஆண்டவரிடத்திலிருந்து இவன் என்ன பெற்றுக்கொண்டான் பாருங்க, சாபத்தையும் என்ன செய்து கொண்டான், பெற்றுக்கொண்டான். இந்த வேதனை மனுஷனுக்கு என்ன செய்தது, ஏற்பட்டது. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லை அவங்க என்ன செய்யாமல் போயிட்டாங்க, கேளாமல் போயிட்டாங்க. அதனால் நீங்கள் நானும் அவருடைய சொல்லை அவருடைய வார்த்தையை கேட்டோமானால், கை கொண்டோமானால், கீழ்ப்படிந்தோமானால் நிச்சயமாக அந்த இழந்து போன ஆசீர்வாதத்தை நாம் திரும்ப என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதன் பிரகாரமாக ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்திருக்கிறார். பார்ப்போம். அருமையான ஒரு பக்தனை குறித்து வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். அருமையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் என்கிறதான ஒரு முற்பிதாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயருக்கு எழுதினதான நிருபம், அதிலே ஆபிரகாமை குறித்து உரைக்கப்பட்டதான அந்த கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்ப்போம். எபிரேயர், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு மகிமை, ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தையை பாருங்கள். வாசிப்போம். 11வது அதிகாரம் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது வசனத்திலிருந்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய விசுவாசத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல அவன் என்ன செய்தான், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவன் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் அவன் என்ன செய்தான், குடியிருந்தான் என்று நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. இங்கே பாருங்கள், அவனிடத்திலே ஆண்டவர் கண்டதான விசேஷமான ஒரு காரியம் பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வார்த்தையை மறுபடியும் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து என்று நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான ஆபிரகாம், அவனுடைய ஆசீர்வாதத்தை வேதம் சொல்கிறது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் இருந்த பூமி தாங்கி கொள்ளக்கூடாத அளவிற்கு இருந்தது. அவன் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாக இருந்தான் என்று வேதம் என்ன செய்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்ததனுடைய காரணம் என்ன என்று இங்கே எழுதப்பட்டதான வார்த்தையை பாருங்கள். அவன் விசுவாசித்தான் என்று நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறது, கர்த்தராகிய இயேசுவே ஆண்டவர், அவர்தான் இரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தால் மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தின் கிரியை என்ன அப்படிங்க. இன்றைக்கி ஆண்டவர்னு விசுவாசிக்கிறாங்க, ஆனால் விசுவாசத்திலே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அவரை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிற முகாந்திரமே அவருக்கு கீழ்ப்படுகிறது தான் அவருடைய முகாந்திரம். கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, அருமையான பவுல் கலாத்திற்கு எழுதினதான நிருபத்தில் 3வது அதிகாரம் வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனத்திலிருந்து பாருங்க. கர்த்தருக்கு மகிமை. விசுவாச மார்க்கத்தார்கள் ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா? மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறவர் என்று வேதம் முன்னாக கண்டு
உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே என்ன செய்யப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார். நாம் ஆபிரகாம் என்கிறதான இந்த சந்ததி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த குடும்பத்தில் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அவர்கள் யூதருடைய குடும்பம், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று நாம் நினைக்கிறோம், கிறிஸ்துவுடைய குடும்பம் அப்படின்னு. ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களாக அவருடைய குடும்பமாக மாற்றப்பட்டதற்கு காரணமே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த விசுவாசம்தான் அப்படின்னு பவுலுங்க சொல்லுகிறார். அதனால் நீங்களும் நானும் அந்த குடும்பமாக மாற முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இது எப்படி? இயேசுதான் ஆண்டவர் அப்படின்னு விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, நாம் யாரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த ஆண்டவர், அந்த ஆளுகிற அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்லுக்கு இணங்க வேண்டும். இந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணமே என்ன பாருங்க? கீழ்ப்படிதல் என்று நாம் எபிரேயரில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அதனால் நீங்களும் நானும் 2025 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவருடைய சொல்லுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. ஆபிரகாமை ஆண்டவர் கீழ்ப்படிய சொன்னார். ஆபிரகாமை ஆண்டவர் செவி கொடுக்க சொன்னார். ஆண்டவர் ஆபிரகாமை தன்னுடைய வார்த்தையை கை கொள்ள சொன்னார். அதனால் நீங்களும் நானும் இந்த பூமியிலே ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக, ஆபிரகாமை போல ஒரு சீமானாக, ஆபிரகாமை போல ஆமென் கிறிஸ்துவனுடைய சொந்த குடும்பமாக நீங்களும் நானும் மாற வேண்டுமானால் அவருடைய சொல்லுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கி அநேகர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறார்கள். பலத்த செய்கைகள் தன் மூலமாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆண்டவரை எப்படியாவது மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எத்தனையோ பரிசுத்தவான்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார், நானும் அதே போல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதில் தவறே இல்லை. ஆசைப்படுகிறது, ஜெபிக்கிறது தவறல்ல. ஆனால் இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் முக்கியமானது என்னென்னா அவர் சொல்லுகிறதை செய்கிறவர்கள் தான் அவருக்கு வேண்டும். ஆமேன். அருமையான எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பிலானால் யார் என் காரியமாய் போவார்? யார்? பாருங்க, எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவும் அந்த ஊழியக்காரருடைய வகுப்பை சார்ந்தவர் தான். ஆனால் யாரும் போகிறதற்கு தயாராக இல்லை. ஆனால் ஊழியக்காரர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் அவங்களுடைய முறைமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் யாருமே அவர் சொல்லுகிறதை கேட்கிறதல்ல. பாரம்பரியம், சடங்காச்சாரம், மரபு, வழிகள் என்று சொல்லி என்ன செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால் நீங்களும் நானும் அவருடைய வழி, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அருமையான மோசேக்கு உடன் ஊழியக்காரனாகிய யோசுவா, அவனை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பில்லானால் ஆண்டவர் மோசேக்கு அப்புறம் யோசுவாவை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். ஆனால் அந்த யோசுவாவை குறித்து நீங்கள் நல்ல வாசித்து பார்த்தீர்களானால் அவனுக்குன்னு தனிப்பட்ட ஒரு சித்தமும் கிடையாது, தனிப்பட்ட வெளிப்பாடு கிடையாது, தனிப்பட்ட தரிசனம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நோக்கம், ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யாதிருந்தான்? விலகாதிருந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா சரியாக இருந்தான் அவனுடைய ஆராதனை, அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல, மகிமைப்படுத்துறதுல, தொழுது கொள்ளுகிறதுல. அப்போது முதலாவது நாம் அவருடைய சொல்படி கேட்கணும். நீங்கள் இப்பொழுது செய்து வருகிறதை சரியாய் செய்து பாருங்கள், இனிமேல் என்ன செய்ய வேண்டுங்கிறத ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? சொல்லுவார். இப்பொழுது நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். இப்பொழுது நீங்கள் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இப்பொழுது நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நற்கிரியைகள் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது செய்ய வேண்டியது இருக்கிறது. இதில் சரியாக இருங்க. அருமையான ஆபிரகாம் செய்தான், கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் அவனை வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாக கர்த்தர் மாற்றி அவனுக்குள் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நீங்களும் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்குள் அநேக ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஆண்டு ஆபிரகாமுக்கு அவன் இருந்த பூமி தாங்கி கொள்ளக்கூடாத அளவுக்கு இருந்தது போல, அவனுடைய சந்ததி நட்சத்திரங்களைப் போல இருந்தது போல உங்களையும் கர்த்தர் பெருகச் செய்வார், நிரம்பச் செய்வார். ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்தருள வேண்டும். வசனத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள்.
ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை நீ நிரப்பும். 2025 எல்லா குறைவுகளும் மாறட்டும். தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை, கணம், துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.